நீங்கள் வேலை முடியலன்ற மனநிலையில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவம் ஒரு மதமாய்த்தான் இருக்கும். சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது, சோசியல் ஒர்க் இருக்காது, மற்றவனை நேசிக்கணும்னு தோணாது. என்னைக்கு இயேசு எனக்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நான் ரெஸ்ட்டுக்குள்ளே வர்றேனோ அப்போ தான் மற்றவனை பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, கையை தட்டுவோம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ரெஸ்ட்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன தெரியுமா? வர்ஷிப். இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிற இடத்துல என்ன வராது? பாட்டு வராது. முடிந்ததுன்னா பாட்டு வரும். ரெண்டாவது, ரெஸ்ட்லேருந்து வர அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்கள்? ரெஸ்ட்லேருந்து வர செகண்ட் பிளெஸிங் என்ன தெரியுமா? ஹெல்பிங் அதர்ஸ். எப்போ உங்கள் பரீட்சையை முடிச்சிட்டிங்களோ அப்போ தான் அடுத்தவனுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்குது. நீங்கள் பரபரப்பாக எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்களே முடிக்காமல் தான் ஒருத்தன் சார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பதில் உதவி நில்றா, நானே எழுதாமல் இருக்கிறேன். இதைத்தான் இந்த லேவியன் ஆசாரியன்னு சொன்னேன். அவனே வந்து 5:30 போனான்னா ஏசுனார் கொன்றுவார்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். பிதாவை தேவன் கொன்றுவார்னு. அப்போ ஒருத்தன் ஐயா தண்ணியா ஒன்னொன்று சேர்ந்து நானும் வேஸ்ட் ஆகிடுவேன், நான் நேரம் அங்கே போயிட்டுருக்கிறேன், வரல, சாகிற நிலைமைக்கு இருக்கிறான். ஏன் அவனால் ஹெல்ப் பண்ண முடியல? பிகாஸ் அவனை பொறுத்தவரை வேலை முடியல. நீங்கள் வேலை முடியலன்ற மனநிலையில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவம் ஒரு மதமாய்த்தான் இருக்கும். சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது, சோசியல் ஒர்க் இருக்காது, மற்றவனை நேசிக்கணும்னு தோணாது. என்னைக்கு இயேசு எனக்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நான் ரெஸ்ட்டுக்குள்ளே வர்றேனோ அப்போ தான் மற்றவனை பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, கையை தட்டுவோம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. முன்னாடிலாம் வந்து இப்போ அப்படியே வந்து மெசேஜ் கொடுக்க போகிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஒரு டே யார்ட்டையுமே பேச மாட்டேன். அது எவ்வளோ பெரிய ஃபோன் காலாக இருந்தால் அட்டன் பண்ண மாட்டேன். நான் ப்ரெசன்ஸ் லூஸ் ஆகிருமையான். ஆனால் இப்போ நல்லா தெரியுது அது என் கையில் கிடையாது, அது அவர் முடிச்சிட்டாரு. இன்றைக்கி நான் என்ன பேசணுன்றது ஏற்கனவே ப்ரீ டெஸ்டைன்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் என்னென்ன வசனம் பேச போகிறேன்னு அவருக்கு தெரியும். நான் உன்னை எடுத்துகிட்டு வந்தாலும் அவர் சிரிச்சுக்குவார். இன்றைக்கி நீ இதை பேச போகிறதே இல்லைடா, நீ கையெழுத்து. ஹல்லேலூயா. என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆமாம். ஓஹோ, என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். சொன்னார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? வர்ஷிப், துதி. ஏன் துதிச்சுக்கிட்டே இருக்கான்? ஏன்னா அங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன் துதிச்சுக்கிட்டு இருக்கான்? ஏன்னா எக்ஸாம் முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க, கையை தட்டி ரீச் ஆகிட்டாங்க, ஊருக்கு வந்துட்டீங்க, இனிமே பதட்டம் இல்லை, எங்க வரணும்னு நினைச்சோம் அங்கே வந்துட்டோம், கையை தட்டு. ஹல்லேலூயா. ஸோ அவனுக்குள்ள ஒரு சேஃப்டி ஃபீல், செக்யூர்ட் ஃபீலிங். அதனால் அவன் என்ன செய்யறான்? ஃபுல்லாக பாட்டு தான். ஆனால் பூமியில் இருக்கிறவனுக்கெல்லாம் போய் சேருவோமா சேர மாட்டோமான்ற ஒரு இதில் இருக்கிறான், ஒரு பயத்திலே இருக்கிறான். ஜீவகாலமெல்லாம் அந்த பயத்தில் தான் இருந்தானா. அப்போ இயேசு பூமிக்கு பிதா அனுப்பின காரணம், பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி யாரெல்லாம் பூமியில் அவர் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கான கன்ஃபார்ம் விசாவை கையில் கொடுத்துட்டார். இங்கே உங்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு, கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இப்போ நான் பரலோகத்துக்கு போகல, ஆனால் ஆல்மோஸ்ட் நான் பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஸோ நான் பரலோகத்துக்கு போகல, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்.
நாம் எல்லோரும் இன்னும் பரலோகத்துக்கு போல, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். தட் மீன்ஸ் நமக்கான பாஸ்போர்ட், நமக்கான விசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அவர் உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ரட்சிப்புனா ரட்சிக்கப்படுறது, நித்திய ரட்சிப்புனா பரலோகத்துக்குள்ளே என்ட்ராகிறது. வேதம் சொல்லுது, உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.